ஃப்ரெஞ்சை வந்து நீங்கள் தைரியமாக கதைக்கிறதுக்கு என்னெல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளணும்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 5 விஷயத்தையுமே நீங்கள் தவிர்த்து கொள்ளாட்டி நீங்கள் எப்படித்தான் ஃப்ரெஞ்சு படித்து வச்சுருந்தாலுமே உங்களால் நிச்சயமாக கதைக்க முடியாது. நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஃப்ரெஞ்சை கதைக்கணும்னு சொன்னால் இந்த 5 விஷயத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அந்த விஷயம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதை உடனடியாக தவிர்த்து கொள்ளுங்க. இதில் தெரிகிற இந்த பொருளோட பேர் உங்களுக்கு ஃப்ரெஞ்சில் தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்டில் எழுதுங்க. என்னோட கூது ஃபோன்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. இப்போ வாங்க, நீங்கள் ஃப்ரெஞ்சை கதைக்கிறதுக்கு எது உங்களுக்கு தடையாக இருக்குது, எதை நீங்கள் தவிர்த்து கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். இதில் வந்து முதலாவது என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லிச்சுன்னா 5மே முக்கியமான விஷயம்தான். இதில் வந்து நாங்கள் முதலாவதாக என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து மற்றாக்களோட ஒப்பீனியன் கேட்குறத வந்து நிப்பாட்டணும். அது என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு படிக்கிறதுக்கு முடிவெடுத்துருக்குறீங்க. இப்போ நீங்கள் நீவோ ஆல இருக்கிறீங்க, அடுத்தது ஆது படிக்க போகிறீங்கன்னு சொல்லி முடிவெடுத்துட்டு அதை நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களோட வீட்டில் இருக்கிற ஆக்கள்கிட்டையோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள்கிட்டையோ இல்லை யார்கிட்டையோ கேட்டு நான் இதை செய்யலாமா, இல்லை நான் இதை படிக்கலாமா, இப்படி நான் யோசிச்சிருக்கிறேன் என்ன செய்யலாம், அப்படி நீங்கள் ஒப்பீனியன் கேட்டு பழகாதீங்க. ஏன்னு சொன்னால் இந்த படிப்புன்றது வந்து உங்களை நீங்களே டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து உங்களோட திறமை, உங்களோட ஆற்றல், அது வந்து உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட தனித்தன்மை வந்து உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அதை போய் மற்றாக்கள்கிட்ட கேட்டு இப்போ ஓமண்ட ஒரு ஆள் சொல்லுவார், ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லுவார். அப்போ அதில் வந்து உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். அப்போ குழம்பாமல் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அதை வந்து நீங்கள் தான் அந்த முடிவை எடுக்கணும். மற்றாக்கள்கிட்ட வந்து அந்த முடிவை நீங்கள் கொடுக்கக்கூடாது. மிக முக்கியமாக என்னென்னு சொன்னால், மற்றாக்கள் வந்து உங்களோட திறமையவோ இல்லை உங்களோட தகமையோ அளவிடுறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவினும் உன்னால் முடியாது, இதை செய்யலாது, உன்னால் இதை படிக்க இயலாதுன்னு சொல்லி. சில பேர் சொல்லிவினும் ஓ உன்னால் முடியும், நீ படி, இதன்று சில பேர் ஊக்குவிப்பினும். அப்போ நீங்கள் அந்த முடியாதுன்னு சொல்கிற இடத்துல என்ன செய்வீங்க, நீங்கள் எடுத்த முடிவை கூட நீங்கள் மாற்றிக்கொண்டு நீங்கள் வேறு வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதால் தான் நான் சொல்கிறேன், உங்கள் சம்பந்தப்பட்ட உங்களை நீங்களே மேம்படுத்தக்கூடிய விஷயங்களில் வந்து நீங்கள் மற்ற ஆக்களோட கருத்துக்களை கேட்காதீங்க. நீங்கள் படிக்க போகிறீங்களா, அதை நீங்களே முடிவெடுத்து உங்களுக்கான நேரத்தையும் நீங்களே அதுக்கு ஒதுக்கி கொண்டு நீங்கள் அதை தொடங்கலாம். 2வது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாளை தள்ளி தள்ளி போடுறது. இப்போ ஒரு வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, உதாரணத்துக்கு எந்த வீடியோ பார்க்குறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, இல்லை டிக்டாக்ல ஏதாவது பார்க்குறீங்க. அந்த பார்க்குற அந்த நிமிஷத்துக்கு மட்டும் உங்களுக்கு படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. படிக்கணும், இந்த ஃப்ரெஞ்சு சொற்கள் எல்லாம் நான் பாடமாக்கணும், இப்படி நல்லா கதைக்கணும் என்ற ஆர்வம் இருக்குது. இதே வந்து அந்த ஷார்ட்ஸ் முடிஞ்சு அடுத்த ஷார்ட்ஸுக்கு போயிருக்க உங்களுக்கு அந்த ஞாபகம் இல்லாமல் போயிடும். எப்படி அந்த ஷார்ட்ஸை தட்டி தட்டி பார்க்குறோமோ அதே மாதிரி உங்களோட ஆர்வமும் அப்படியே தட்டுப்பட்டு கொண்டு போய்கொண்டே இருக்குது. அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. இண்டையில் இருந்து நாளைக்கு படிப்போம், இல்லை நாளைக்கு இதை எழுதி வைப்போம், இல்லை நாளைக்கு இதை வாசிப்போம், இல்லை நாளைக்கு இதை கதைச்சி பழகுவோம் என்று இல்லாமல் இண்டையில் இருந்து இப்போவே நீங்கள் படிக்க போகிறீங்க, இல்லை ஃப்ரெஞ்சு கதைக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய முயற்சி ஏதாவது இப்போலேருந்தே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நாட்களை வந்து தள்ளி போடாதீங்க. இதுதான் மிகவும் எல்லார்கிட்டையுமே இருக்கிற ஒரு பிரச்சனை. என்னென்னு சொல்லி சொன்னால், எனக்கு நேரம் இல்லை, சரி இன்றைக்கு எழுத டைம் காணாது, நாளைக்கு பார்ப்போம், இல்லை இன்றைக்கு கதைக்க டைம் காணாது, நாளைக்கு கதைச்சி பழகமாட்டா, நாளைண்டா அது போய்கொண்டே இருக்கு. நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் இப்போவே அதை செய்ய தொடங்க. குறிப்பாக நீங்கள் ஃப்ரெஞ்சு கதைக்கணும்னு சொல்லி சொன்னால் இப்போல இருந்து நீங்கள் அந்த முயற்சியை எடுத்துக்கொள்ளுங்க.
மூன்றாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் பாசிட்டிவாக யோசிக்கணும். இதே நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் இது எல்லா விஷயத்துக்குமே முக்கியமானது. அதுலேயுமே வந்து நீங்கள் படிக்கிற விஷயத்தில் மிகவும் முக்கியமான ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னட்ட வந்து 67 வயசு ஒரு ஐயா வந்து படித்தவர், கூதுஃபான்ஸே படித்தவர். சரியா? அவர் வந்து இப்படித்தான் தன் முடிவு எடுத்துட்டு பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் இருக்க சொன்னவராம். அப்போ எல்லாரும் சிரிச்சவையா, என்ன தாத்தா இத்தனை வயசுலேயும் படிக்க போறியான்னு. அப்போ என்னட்ட கூகுக்கு சேர்ந்த பிறகு இந்த கதையை எனக்கு சொன்னவர். சரி, நான் அதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களோட வயசு இல்லை உங்களுக்கு ஒரு இயலாமை இருக்குது இல்லை எதையுமே நீங்கள் கணக்கில் எடுக்காதீங்க. படிக்கிறதுக்கு வயசு இல்லை, எதுவுமே தடை இல்லை படிக்கிறதுக்கு. நீங்கள் முயற்சி செய்தால் உங்களால் படிக்க முடியும். ஐயோ எனக்கு 50 வயசாயிட்டு, ஐயோ எனக்கு 60 வயசாயிட்டு ரெண்டு வயசே உங்களுக்கு படிக்கிறதுக்கு தேவையில்லை. நீங்கள் 50 வயசில் இப்பான்னு தொடங்குறீங்கன்னு சொன்னால் இல்லை 60 வயசில் இப்பான்னு தொடங்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் மிக வேகமாக பிடிச்சு கொள்ளலாம். படிப்பை வந்து இன்னும் ஆர்வமாக கற்றுக்கொள்ளலாம். அது ஏன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 30-40 வருஷம்னு சொல்லிக்க உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தோடு சேர்ந்து நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கா தெரிஞ்ச விஷயங்களை அப்படியே கற்றுக்கொண்டு போய்க்க இன்னும் இலகுவாக இருக்கும். இப்போ புதுசாக ஒரு 6 மாதத்தில் வந்த ஒரு ஆள் படிக்கிறதுக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் வேகமாக படித்து கொண்டு போகலாம். நீங்கள் வயசை பற்றி எக்காரணம் கொண்டும் யோசிக்காதீங்க. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், பாசிட்டிவாக யோசிங்க. என்னால் கதைக்கேலும், என்னால் கதைக்க முடியும், என்னால் படிக்க முடியும், அப்படி யோசிங்க. இன்னொரு ஆள் சொல்லினோம், ஐயோ என்னால் இயலாது, இது சாத்தியம் இல்லை, இதுக்கு நிறைய அப்படி தேவை இப்படி தேவை, நிறைய அறிவு தேவை, அதெல்லாம் இல்லை. உங்களால் முடியும்னு சொன்னால் அந்த காரியத்தை வந்து நீங்கள் உடனே செய்ய தொடங்குங்க. வயசும் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதே மாதிரி மற்றாக்களோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் கேட்கவும் தேவையில்லை. அடுத்தது 4வது விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், கதை கேட்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் படித்து நீங்கள் கதைக்க தொடங்கும்போது ஒரு ஆட்கள்கிட்ட போய் கதை கேட்க வந்து உங்களோட குரலில் வந்து நீங்கள் உங்களுக்குரிய கான்ஃபிடென்ட்டை வெளிப்படுத்தணும். இப்போ மெதுவாக இல்லை மெதுவாக அணுங்கி இல்லை பயந்து அப்படி கதையக்கூடாது. பிழையோ சரியோ உங்களோட குரலில் வந்து நீங்கள் தைரியமாக இருக்கிறீங்கன்றதுக்குரிய தொனி வந்து தெரியணும். கதை கேட்க வந்து அது ஒரு வசனமாக இருந்தாலும் சரி 2 வசனமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை கதைக்க முயற்சி செய்தாலும் ஸ்ட்ராங்காக கதைக்கணும். அப்போ தான் இந்த முன்னுக்கு இருக்கிற ஆளுக்கு உங்களை பற்றின நீங்கள் ஒரு கான்ஃபிடென்டான ஆள்ன்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் வரும். நீங்கள் என்ன சொல்ல வாரீங்கன்னும் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் மெதுவாக பயந்து அணுங்கி கதைச்சு அவருக்கு அந்த உங்களோட விஷயத்தை கேட்கக்கூடிய மனநிலை அவருக்கு வராது. அப்போ உங்களுக்கு எவ்வளோத்துக்கு தெரியுமோ அவ்வளோத்தையுமே நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு தைரியமாக வெளிப்படுத்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுவுமே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு சொல்லுங்க, நீங்கள் எவ்வளோதான் கதைக்க பழகினாலும் இப்படி விடுற சின்ன பிள்ளைகளால் வந்து உங்களால் கதைக்க இல்லாமல் போயிடும். இதிலே வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு இடத்துக்கு கதைக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வசதியான ஆடைகளை வந்து அணிந்து கொண்டு போகணும். இப்போ இன்றைக்கு நான் ஒரு எக்ஸாமுக்கு போகிறேன், அங்கே போய் ஐயோ நான் வடிவாக போகணும், நல்ல உடுப்பு அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. எக்ஸாமுக்கு போகிறேன்னா நீங்கள் பரீட்சையில் வந்து உங்களோட திறமையை காட்டணுமே தவிர நீங்கள் வித்தியாசமான உடுப்பு போடணும் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. மேக்கப் போடணும் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னு சொல்லுங்கள், இப்போ நீங்கள் வளமைக்கு மாறாக ஒன்றை செய்து கொண்டு அந்த இடத்துல போகிக்க உங்களுக்கு அது வந்து ஒரு வசதி இல்லாத ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கும். அப்போ அதுவுமே வந்து உங்களுக்கு கதைக்கிறதுக்கு தடையாக இருக்கும். இது எனக்குமே நடந்த அனுபவம் தான். இப்போ நான் எங்கே போனாலுமே நான் வளமையாக போடுற உடுப்புகளைத்தான் போட்டுக்கொண்டு போவேன். மாறாக எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னால் அது கதை கேட்க வந்து அப்படி ஒரு இதில் இருந்தால் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் கம்ஃபர்டபுளமாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எந்த அனுபவத்தில் கிடைச்சதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது கடைசியாக என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், உங்களை சுற்றி இருக்கிற ஆட்களை வந்து நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கணும்.
அதுவுமே எப்படி என்று சொல்லி சொன்னால் நல்லா உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஆக்களை, ஊக்கப்படுத்தக்கூடிய ஆக்களை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சோம். எப்போயுமே இப்போ யாரையும் பற்றி கதைக்கிறது இல்லை யாரையும் பற்றி குறை சொல்கிறது அப்படியான ஆக்களோட நீங்கள் சேராமல் உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது, படிக்கணும், இது ஒன்றை செய்யணும், இதில் ஒன்றை முன்னேறணும்னு நீங்கள் ஜோதிச்சிங்கன்னு சொன்னால் உங்களை சுற்றி ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களே, இதை செய், இன்னும் செய், இதை படி, இப்படி செய், அப்படி செய்யன்னு நிறைய ஐடியா உங்களுக்கு தரக்கூடிய ஆக்களோட நீங்கள் சேரணும். அதுக்குமே அப்படியான ஆக்கள் உங்களுக்கு இல்லாட்டி என்ன செய்யணும், உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி கொள்ளணும். ஒவ்வொரு நாளுமே உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி இன்றைக்கு இயலாமல் இருந்தால் கூடியும், படிக்கிறதுக்கு மனம் இல்லாமல் இருந்தால் கூடியுமே இல்லை நான் கதைச்சி பழகணும், எல்லாருக்கும் முன்னுக்கு போய் நான் தனியாக கதைக்கணும், நான் நல்லா ஃப்ரெஞ்சு கதைக்கணும் என்று சொல்லி உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி கொண்டு அந்த செயலில் இறங்கினீங்கன்னு சொன்னால் உங்களால் முழுமையாக அதில் ஈடுபடக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி எந்த முயற்சி எடுத்தாலுமே நீங்கள் அதில் வெற்றி காணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த 5 விஷயங்களையுமே வந்து நீங்கள் தவிர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா படித்து உங்களால் ஃப்ரெஞ்சு வந்து சரியாக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் நானுமே எல்லாருமே பொதுவாக விடுற பிள்ளைகள் தான். அதை வந்து நான் உங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களுமே அதை திருத்தி கொண்டு இந்த பிள்ளைகளை வந்து விடாமல் நீங்கள் முடிஞ்ச வரை நல்லா ஃப்ரெஞ்சு கதைச்சு பழகுங்க.